வந்துட்டேன். ரொம்ப மணி ஆயிடுச்சு. மிக்கி வாரேன்னு சொன்ன மணி 3 மணி ஆயிட்டு. இந்த மிக்கி எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணிட்டே இருக்கான். வந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மிக்கி. ஏன் மிக்கி இவ்வளோ நேரம் இருக்கிற? கொஞ்சம் சாப்பிட்டு வந்து மற்றவங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டுக்கா. ஏன் மிக்கி இவ்வளோ பெரிய தொப்பை? அது ஏன்க்கா கேட்கீங்க? நானே எங்கள் வீட்டில் கேட்டேன், ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்க போகிறேன், காசு தாங்கன்னேன். தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கக்கா. ஃபீல் பண்ணாத மிக்கி, உன்னை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எங்கக்கா? அதுவா, அந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறோம்ல, ஏன் கேட்க? சீக்கிரம் கூட்டு போங்கக்கா, நானும் வரேன். வா மிக்கி, போயிட்டு வரலாம். ஏக்கா எங்கக்கா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இங்கே ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் காணும். நான் எங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன்? மிக்கி, இங்கே ஒர்க் அவுட் பண்ணதுக்கு இல்லை, முதல்ல நீ லாஸ்ட் வரைக்கும் பாரு. அதுக்கடுத்து நீ என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம போய் ஸ்டார்டிங் பேர் பண்ணிட்டு வந்துருமா? ஸ்டார்டிங் பேரா? எந்த இடம்க்கா இது? நிறைய சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. இதோட சில்ட்ரன்ஸ் டைம். ஓ, சில்ட்ரன்ஸ் டைமா? ஆமாம் மிக்கி, ஃபர்ஸ்ட் வா ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவோம். சரிக்கா, வாங்க பண்ணிட்டு வந்துடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சில்ட்ரன்ஸ் டைம் பார்க்க வந்துட்டிங்களா? இப்போ ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிருவோமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் படிக்க போகிற கதை, பாட்டு, வசனம் எல்லாம் ஞாபகம் இருக்க கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்கள் கூட இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஏக்கா என்ன மிக்கி? பிரேயர்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. எப்போ ஒர்க் அவுட் பண்ண விடுவீங்க? ஒர்க் அவுட்டா? சும்மா போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துடலாம். ஏக்கா என்ன டப்பு சொல்லிட்டீங்க ஒர்க் அவுட்னு? நீ முதல்ல வா மிக்கி. ஏக்கா இருங்க, நானும் வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சில்ட்ரன்ஸ் டைம் பார்க்க வந்துட்டீங்களா? அக்கா நம்ம ஆக்ஷன் பண்ண வந்துட்டோம், ஆனால் பாட அக்கா வெங்க. நான் ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டேன் டெஃப்னி. அவங்க நிதானமாக பொறுமையாக வர்றாங்க. இப்போ அந்த அக்காவை நம்ம கூப்பிடுமா? கூப்பிடலாமேக்கா. அக்கா இங்கே வாங்க. அக்கா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாங் என்ன பாட போகிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, சொல்லிட்டா. கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர். ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் பண்ண போகிறோம். அந்த அக்கா வந்து நம்மளுக்கு வந்து பாடுவாங்க. கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் என் தேவனும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் என் தேவனும் என் ரட்சிப்புமானவர். நான் பாடி போற்றிடுவேன், வெற்றி சிறந்தால் மகிழ்ந்திடுவேன். நான் பாடி போற்றிடுவேன், வெற்றி சிறந்தால் மகிழ்ந்திடுவேன். செங்கடலை பிளந்தவர் என்னோடு இருக்கிறார், பார்வோனை ஜெயித்தவர் என்னை காத்திடுவார். செங்கடலை பிளந்தவர் என்னோடு இருக்கிறார், பார்வோனை ஜெயித்தவர் என்னை காத்திடுவார். நான் பாடி போற்றிடுவேன், வெற்றி சிறந்தால் மகிழ்ந்திடுவேன். நான் பாடி போற்றிடுவேன், வெற்றி சிறந்தால் மகிழ்ந்திடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் என் தேவனும் என் ரட்சிப்புமானவர். லாலலா 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 லாலலா. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக அழகாக ஆக்ஷன் பண்ணிங்க. செகண்ட் சாங் போயிடலாமா? செகண்ட் சாங் என்னன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான், படி இல்லாமல் மாடி மேலே ஏற முடியுமா. இந்த சாங் தான் படிக்க போகிறோம். ஓகேவா? என் கூட சேர்ந்து அழகாக ஆக்ஷன் பண்ணணும். ஓகேவா? படி இல்லாம மாடி மேலே ஏற முடியுமா? படி இல்லாம உருப்படியா வாழ முடியுமா? படி இல்லாம மாடி மேலே ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? கீழ்ப்படிந்தா மேற்படிக்கு செல்ல முடியுமே, கீழ்ப்படிந்தா உருப்படியா மாற முடியுமே. கீழ்ப்படிந்தா மேற்படிக்கு செல்ல முடியுமே, கீழ்ப்படிந்தா உருப்படியா மாற முடியுமே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே, வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கண்டிடுவேனே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே,
வாழ்க்கையில சந்தோஷத்தை கண்டிடுவேனே. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு, கீழ்ப்படிவேன் பெற்றோருக்கு, கீழ்ப்படிவேன் பெரியோருக்கு. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் கண்டிடுவேனே, கீழ்ப்படிந்து வெற்றியை நான் கண்டிடுவேனே. படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம ஒரு படியா மாற முடியுமா? படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம ஒரு படியா மாற முடியுமா? என்ன மிக்கி ஆக்சன் தான் ஆடிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன நல்ல பலமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? ஏக்கா நீங்க வேறக்கா, நானும் குதிச்சு குதிச்சு ஆடினேன். கால் தான் வலிக்கே தவிர தொப்பை குறைஞ்ச மாதிரியே இல்லைக்கா. ஃபீல் பண்ணாத மிக்கி, ஒரு சூப்பரான ஒரு வசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அது ரொம்ப ஆறுதலாக இருக்கும் மனசுக்கு. பலன் கிடைக்குமாக்கா? கண்டிப்பாக கிடைக்கும் மிக்கி, வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ வாங்க பாட்டு வந்துடும். பிள்ளைங்களா நீங்களும் வாங்க, வசனம் நல்லா படிச்சுட்டு வந்துடும். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா இன்னைக்கு ஒரு சின்ன வசனம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் அதை திருப்பி சொல்லணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. இன்னொரு தடவை சொல்லாமா? அக்கா சொல்ல திரும்பி சொல்லணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. ஓகே குட்டீஸ், பாய். மிக்கி இப்போ எப்படி இருக்கு? இப்போதான்க்கா என் உடம்புல இருக்கிற பாரெல்லாம் இறங்கின மாதிரி இருக்கு. ஆனா சின்னதா ஏதோ இடத்துல இருக்குக்கா. அதையும் அழிச்சிடுமா? அடிச்சிடலாமா? அதுக்காக ஒரு சூப்பரான ஒரு பைபிள் சம்பவத்தை பார்க்க போகிறோம். பைபிள் சம்பவமா? ஆமாம் மிக்கி. சரி வாங்கக்கா, சீக்கிரம் பாட்டு வரும். வா சீக்கிரம் பார்த்துட்டு வரலாம். வா வா ஓடி வா மிக்கி, சீக்கிரம் வா. வரக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன்ஸ் டே மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு குட்டி பைபிள் சம்பவம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பைபிள் சம்பவம் கேட்குறதுக்கு எல்லோரும் ஆர்வமாக இருக்கீங்களா? சரி. எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தேவன் வந்து லீடராக மோசையை சூஸ் பண்ணுறாங்க. லீடரை யாரை சூஸ் பண்ணுவாங்க? நம்ம கிளாஸ்லலாம் நல்லா படிக்கிறவங்க, திறமையாக இருக்கிறவங்க, பொறுப்பாக இருக்கிறவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மோசையை லீடராக சூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் கூட்டிகிட்டு போனதும் அங்கே வந்து வேவு பார்க்குறது, கானான் தேசம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, பார்த்தா தானே உள்ளே போக முடியும், இல்லைனா யுத்தம் பண்ண முடியுமான்னு பார்க்கணுங்கிறதுக்காக வேவு பார்க்குறதுக்கு 12 பேரை சூஸ் பண்ணுறாங்க. 12 பேரை எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த 12 கோத்திரத்தை வச்சு அந்த 12 கோத்திரத்துலேயும் ஒவ்வொருத்தங்களை சூஸ் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க வேவு பார்க்குறதுக்காக. அதில் 12 பேரும் உள்ளே போய் பார்க்க போகிறாங்க. அங்கே எல்லோரும் எப்படி இருந்தாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பெருசாக ஹார்ம்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹைட்டாக வெயிட்டாக எல்லோரும் பார்க்கவே பயங்கரமாக ராட்சசன் மாதிரி இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும்ல. அதே மாதிரி அங்கே உள்ள 12 பேரில் 10 பேர் ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்து என்ன பண்ணாங்கன்னா மோசே கிட்ட வந்து அவங்கள நம்ம சுதந்திரிக்க முடியாது, அவங்க ரொம்ப பலசாலியாக இருக்காங்க, அதனால் நம்மளால் போய் அவங்கக்கிட்ட யுத்தம் பண்ணி வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு 2 பேர் இருக்காங்களா 12 பேரில், அவங்க 2 பேர் யார் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? யோசுவா, காலேப். அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிங்க? ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்க வந்து தேவன் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் வச்சு அவங்க எல்லாரையும் நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்லியிருப்பாங்க? ஆனால் தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க ரொம்ப. யார் எப்படி இருந்தாலும் நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வச்சா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும். அவங்க வந்து மோசே கிட்டே சொல்கிறாங்க, இப்படி வின் பண்ணிடலாம், நம்ம வந்து ஈஸியாக அவங்கள சுதந்திரிச்சிடலாம் அந்த தேசத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோசே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 2 பேரும் விசுவாசமாக தேவன் மேலே நம்பிக்கை வச்சதுனால நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பீங்க அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், கானான் தேசத்துக்குள்ளே போனவங்களை அந்த 10 பேருமே போகலை கானான் தேசத்துக்குள்ளே. ஏன்னா அவங்க சுதந்திரிக்க முடியாதுன்னு சொன்னாங்களே, அதனால அந்த 10 பேருமே கானான் தேசத்துக்குள்ளே போகலை. இந்த 2 பேர் யோசுவா, காலேப் அவங்களாம் அவங்களோட சந்ததியும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஏன்னா அவங்க வந்து விசுவாசம் வச்சாங்க தேவன் மேலே. நம்மளும் தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். அப்போனா தேவன் வந்து நம்மளுக்கு பலன் தருவாங்க, எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு பலன் தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னடா இந்த மிக்கி பையில காங்கலையே?
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மிக்க வேலை பார்த்தீங்களா? என்னது பார்க்கலையா? அவன் எங்கேயாவது படுத்து தூங்கிட்டு இருப்பான். நான் போய் அவனை இழுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் போய் ஆப்ஜெக்ட் லெசன் பார்த்துட்டு இருங்க, சரிங்களா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அக்கா எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு குட்டி ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லி கொடுக்குதான். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் லெசன்னா ரொம்ப பிடிக்கும்ல? யாருக்கெல்லாம் ஆப்ஜெக்ட் லெசன் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? இது ஆப்ஜெக்ட் லெசன் மாத்திரம் இல்லை, இது என்ன தெரியுமா, ஒரு குட்டி மேஜிக்கும் கூட பண்ணுறேன். மேஜிக்கும் பிடிக்குமா? எல்லோரும் நல்லா கவனிங்க, என்ன சமத்தை உட்காந்துக்கோங்க. சரி, இந்த 2 கப் தான் என்னதுன்னா நம்மளோட வாழ்க்கை. இந்த 2 கப் நம்மளோட வாழ்க்கை. இது என்னதுன்னா நம்மளோட பிரச்சனை. உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருமா? எனக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வரும்பா. உங்களுக்கும் வருமோ? சரி சரி. இந்த பேப்பர் என்னதுன்னா இதுதான் நம்ம, சரிங்களா? இது நம்ம, இது நம்மளோட வாழ்க்கை, இது நமக்கு வர்ற பிரச்சனை, சரியா? இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம், அப்படி தானே? இப்போ நம்ம பிரச்சனை நமக்குள்ளே வந்துட்டு அப்போ என்ன ஆயிரும்? நம்ம கீழே விழுந்துருவோம், அப்படி தானே? நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. நம்ம பிரச்சனையை தாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பலன் இல்லை, அப்படி தானே? இப்போது இந்த தாங்கிறதுக்கு பலன் வேணால் நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா நம்ம கூட இருந்தால் நமக்கு பலன் வந்துடும்ல. ஏசப்பா நம்ம கூட இருக்கோன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் பாப்பமா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்ல, இது என்னதுன்னா நம்ம ஏசப்பா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. நம்ம ஏசப்பா மேலே நிறைய நம்பிக்கை வச்சோன்னா நமக்கு ஏசப்பா நிறைய பலன் தருவாங்க. அடுத்து என்னதுன்னா தினமும் பைபிள் வாசிக்கணும். யாரெல்லாம் தினமும் பைபிள் வாசிப்பீங்க? எல்லோரும் வாசிப்பீங்களா? வெரி குட். தம்பி நீ வாசிக்க மாட்டல்ல? தினமும் பைபிள் வாசிக்கணும், தினமும் ஜோம் பண்ணணும். சரி, இப்போது இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் ஃபஸ்ட் அக்கா என்ன சொன்னேன்? இயேசுப்பா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. இயேசுப்பா மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும். 2வது பைபிள் வாசிக்கணும், தினமும் ஜோம் பண்ணணும். தினமும் எல்லோரும் ஜோம் பண்ணுவீங்களா? பைபிள் வாசிப்பீங்களா? அப்புறம் 3வது அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். யாரெல்லாம் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் அண்ணன் அக்கான்னு சொல்லி கூப்பிடுவீங்க? போய் சொல்லக்கூடாது. கூப்பிட மாட்டிங்களா? அப்படிலாம் கூப்பிடணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? இயேசுப்பா நமக்கு பலன் தருவாங்க. இப்போது இதுக்கு நம்ம ஏசப்பா சொல்கிற எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டோம், அப்படி தானே? இப்போ நமக்கு பிரச்சனை வருது. என்ன ஆயிட்டு? கீழே விழல, அப்படி தானே? இப்போ யார் நமக்கு பலன் தந்தா? ஏசப்பா தானே பலன் தந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அக்கா சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் லெசன் புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? ஓகே, அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். மிக்கி, நீ எங்கே மிக்கி போன? நாங்கள் எல்லாரும் உன்னை தேடிட்டே இருந்தோம், தெரியுமா? இங்கே தாங்க உட்காந்துட்டு இருந்தேன், நீங்கள் தான் பார்க்கல. ஆப்ஜெக்ட் லெசன் பார்த்தியா? ஆப்ஜெக்ட் லெசன்லாம் பார்த்துட்டேன்க்கா, சூப்பராக இருந்துச்சுக்கா. ஆமாங்க, என்ன பண்ணாங்க? பாட்டாங்க. அடுத்து என்னதுக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுமா? யாருக்கா ப்ரே பண்ணுவாரா? அது ஒரு சீக்ரெட், நீ பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம லாஸ்ட் எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? அன்புள்ள ஏசப்பா, நாங்கள் பார்த்த ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தந்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும், அதுக்கு எங்களுக்கு தைரியம் தாங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.